குறைஞ்சிருச்சு. நான் இது ஒரு நிமிஷத்துல வரேன். டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. கம் இன். டாக்டர் பல்ஸ் கம்மியாயிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க. இஸ் இட்? வாங்க. ECG நார்மலா தான் இருக்கு. பல்ஸ் நார்மலா இருக்கு. அன்கான்ஷியஸ் ஆயிட்டாரே. டாக்டர் என்னாச்சு? I think he's going into coma. கோமாவா? என்னாச்சு டாக்டர்? உயிருக்குன்னு ஆபத்து இல்லை, ஆனா கோமா ஸ்டேஜ். எனிவே ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்கேன். அதனுடைய ரிசல்ட்டை வச்சு படிப்படியாக ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். நினைவு திரும்பிடுமா? நினைவு திரும்பலாம், திரும்பாம கூட இருக்கலாம். நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் மருந்து வேணா ஃபாரின்ல இருந்து வேணா வரவழைச்சு தரேன். RK, I can understand your feelings. We are doing our level best. Don't worry. கடவுளே, எப்படியாவது அவர் காப்பாத்து. ஆண்டவா, என்னை பத்தின உண்மை பேச வந்தவன வாய் பேச முடியாம ஆக்கிட்டியே, ரொம்ப நன்றி. அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? RK, நீங்க எல்லாரும் இங்க இருக்கணும்னு இல்ல, யாரோ ஒருத்தர் இருந்தா போதும். என்ன பேஷண்ட்டுக்கு ஒரு அட்டெண்டர் தேவை. RK, நான் பாத்துக்கிறேன். ஐயா, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. ராஜனை கூட நான் இருந்து பாத்துக்கிறேன். சரி வாங்க போலாம். அத்தை போலாம். வா அபிராமி. நாராயணா கிளம்பட்டுமா? சரிங்க.
பாத்துக்க நாராயணா. ம். என்னம்மா டைம் என்னமாச்சு? இன்னும் தூங்க போலையா? துக்கம் தொண்டை அடைக்கும் போது எப்படி தூக்கம் வரும்? என்னம்மா ஏன் அழற? நீ அழக்கூடாதுமா. எப்படி அழாம இருக்க முடியும்? ஒண்ணு முடிஞ்சிடுச்சு, நிம்மதியா இருக்கும்னு பார்த்தா இன்னொன்னு வருது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிற? அப்பாதாம்மா. எது மாறுதோ இல்லையோ அவர் மட்டும் மாறதில்லம்மா. அவர் பிடிச்சா பிடிவாதம் தான். முதல்ல என்னையும் சாந்தியும் பிடிக்கல, இப்ப அர்ஜுனை பிடிக்கல. அவன் என்ன நல்லது செஞ்சாலும் எல்லாமே அவர் கண்ணுக்கு தப்பாதாமா படுது. என்னப்பா பண்றது? அவர் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியேதான் இருக்காரு. அவருக்குன்னு சில கொள்கைகள் வச்சிருக்காரு. அதை யாராவது மீறி நடந்தாலோ இல்ல மதிக்காம போனாலோ அவருக்கு இப்படிதான் கோபம் வருது. அவர் கோவப்படுற லிஸ்ட்ல இப்ப சுவாதியும் சேர்ந்துட்டாமா. பாவமா அவ சந்தோஷமா வாழ வேண்டியவ. எவ்வளவு தியாகம், எவ்வளவு வேதனை. அவ புகுந்து வீட்டுக்காக பாப்பாளா இல்ல அப்பாவோட கோவத்தை பாப்பாளாமா? அவன் மேல வீணா வெறுப்பு வளர்த்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம ராஜுன அவரையும் கிழிச்சு கோர தாண்டவம் ஆடிட்டாரு. அவரும் கோம ஸ்டேஜுக்கு போயிட்டாருமா. இது அவரோட சுபாவம், மாத்த முடியாது. இல்லம்மா, சுத்தி இருக்க சொந்தங்கள் எல்லாத்தையும் இப்படி சுக்குநூறாக்கிட்டா என்னாகும்? அப்புறம் தனிவரமா தான் நிக்கணும். நீங்க எல்லாரும் அவரை தப்பாதான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் அவர் இன்னும் நினைச்சிட்டு இருக்காரு. நீ திடீர்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தா அதை யாராலதான் ஜீர்ணிச்சுக்க முடியும்? அவரால இன்னும் அதை ஏத்துக்க முடியல. கார்த்திக், கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும். உங்க அப்பாவோட குணம் எனக்கு தெரியும்டா. அவரை சுத்தி நடக்கிற பிரச்சனைகள் தான் அவரை கோபக்காரரை காட்டுது. அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சூழ்நிலையை தவிர உங்க அப்பா இல்லடா. ஆயிரம் இருந்தாலும் நீ அப்பா விட்டு கொடுப்பியாமா? சரிம்மா, வாங்க. நடந்ததெல்லாம் நினைச்சு உடம்பு கெடுத்துக்காதீங்க. உள்ள போலாம். ராஜு, உனக்கு நான் மாசம் மாசம் கொடுக்கிற சம்பளம் இந்த வீட்டு வேலையை மட்டும் ஒழுங்கா கவனிக்கிறதுக்கு தான். இங்க நடக்கிறதெல்லாம் இன்னொரு வீட்டுல போட்டு கொடுக்கறதுக்கு இல்ல. இந்த கட்டை உங்க உப்பத்தினு வளர்ந்தது ஐயா. சத்தியமா எந்த காலத்திலையும் உங்களுக்கு துரோகம் பண்ணவே பண்ணாதீயா.
நீங்க இன்னும் தூங்கலையா? மனசு சரியில்லை ராஜ். இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. 25 வருஷமா ராஜ் என்னோட இருக்கா. இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததே இல்லை. நாங்க 2 பேரும் பரஸ்பரம் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வச்சிருந்தோம். அந்த ஒரு மேல தான் அவன் கண்டிச்சேன். இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் ராஜி எனக்குன்னு எல்லாம் இப்படி நடக்குது? எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குறேன், நீ போய் தூங்கு. போம்மா. பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. ராஜுங்கிற பேருக்கு பண்ணுங்க. நாள் நட்சத்திரம் எல்லாம் தெரியாது. ராஜி நாமதேயஸ்ய சக குடும்பானாம் ஆயுளாரோக்கியஸ்வரிய பிராப்திரஸ்து. பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. காயத்ரி மகா நட்சத்திரம். காயத்ரி நாமதேயஸ்ய மக நட்சத்திராணாம் சிம்ம ராசியாம் சக குடும்பானாம் ஆயுளாரோக்கியஸ்வரிய பிராப்திரஸ்து. கடவுளே, நான் நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒரு ஆத்மாவை ஏன் இப்படி சோதிக்கிறேன்? அவரை காப்பாத்து. என் மாமா குடும்பத்துக்கு உண்மையா உழைச்ச ஒரு மனுஷனுக்கு நீ இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்க கூடாது. அவர் படிக்கணும். மறுபடியும் அவர் எனக்காகவும் எங்க குடும்பத்துக்காகவும் நிச்சயமா இருக்கணும். அதுக்கு நீதான் ஆசீர்வாதம் பண்ணணும். இது என்னோட வேண்டுதல் இல்ல, வேண்டுகோள். कर्पूरनिराञ्जनं समर्पयामि सदमां भवति सदायुः पुरुषः सधेन्द्रिय आयुष्येन्द्रिये प्रतिष्ठति दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गली भव सर्वाभिष्टसिद्धिरस्तु सकल ऐश्वर्यप्राप्तिरस्तु அண்ணே. ஏன் நீ ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்க முகம் வாடி இருக்கு. வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அப்பா ஏதாவது சொன்னாரா? அதெல்லாம் இல்ல. பின்னையே உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு. ராஜு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. ராஜு அண்ணனுக்கு என்னாச்சு? அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. நல்லா தானே நீ இருந்தாரு. அவருக்கு என்ன ஆச்சு? ஸ்வாதி, திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. என்ன நடக்கும்னு தெரியாது. அக்கா, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன் இப்படி டல்லா உட்கார்ந்துட்டு இருக்க? அந்த ராஜுவை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த ஆளை பத்தி யோசிக்க என்னக்கா இருக்கு? அவர் தான் கோமால படுத்துட்டார்ல. அவன் படுத்துட்டான்டா. ஆனா அவன் என்ன பயமுடுத்தினது
இன்னும் என்னை விட்டு போலியே. அட நீ வேற ஏங்கா உன்னை யார் பயமுறுத்த முடியும்? இப்ப எதுக்கு அதை பத்தி நினைச்சிட்டு இருக்க நீ? ஒருவேளை அவன் கண்ணை முழிச்சிட்டானா? அவன் தான் என்னை பத்தி சொல்ல போறேன்னு சொன்னான்ல, திடீர்னு கண்ணு முழிச்சிட்டு என்னை பத்தி சொல்லிட்டானா? அப்படியே சொன்னாலும் நம்பிடுவாங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கா. பைத்தியம், உங்க யாருக்குமே ஆர்கே பத்தி தெரியாது. தப்பு பண்ணவங்கள உடனே தண்டிச்சுடுவாரு. அப்படி ஏதாவது அடிச்சுனா என் திட்டெல்லாம் தர மட்டும் மேடும். அக்கா, கோமால படுத்தவன் திருப்பி வரணும்னா அது கடவுள் கையில தான் இருக்கு. இத போய் பெருசா பேசிக்கிட்டு. நிஜம்தான், இன்னைக்கு காப்பாத்தினது கடவுள் தான். எங்க சொல்லிட போறானோன்னு நான் நடுங்கிட்டு இருக்கும் போதுதான் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துட்டான். அந்த அபிராமி தான் இந்த அபிராமியை காப்பாத்தினது. அப்படியே ஒரு அடியா போயிருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன் ரம்யா. அவன் கோமால படுத்துட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக் உண்டாக்கும் போல இருக்கு. சரி, இப்படி செஞ்சா எப்படி? அந்த ராஜுவை கண்காணிக்க நம்ம ஸ்டைல்ல ஒரு ஸ்பைய அந்த ஆஸ்பத்திரிக்கு அனுப்புனா எப்படி இருக்கும்? That's a good one. ஷமனா, இப்பதான் அவன் வாயை திறந்து உருப்படியா ரெடியா கொடுத்திருக்கேன். தேவைதான் எனக்கு. டேஷாம், எனக்கு இப்பதான் பயம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போகுது. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம்டா. சரி, ஓகே, இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆர்கே ஆபீஸ்க்குள்ள பூந்து அவரை கவுக்க 1000 ஐடியா என்கிட்ட இருக்குடா அப்படின்னு யாரோ என்கிட்ட சொன்னாங்க. என்னக்காச்சு? பொறுமைடா ஷாம், அந்த ஆர்கே அனுபவிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அவர் குடும்பத்தினால அவர் கஷ்டப்படணும், தவிக்கணும், துடிக்கணும். அவர் பொண்ணுங்கனால அவர் வேதனைப்படும் போது அந்த சமயத்துல ஆபீஸ்ல நீ உன் கைவரிசை காட்டணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆர்கேவை தரமட்டாக்கிடலாம். அக்கா, இதெல்லாமே சீக்கிரமா நடக்கணும். இல்லனா அந்த ஆர்கேனை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிடுவாரு. நல்லதா போச்சுடா சாமி, நம்ம கிட்ட ஒரு லக்கேஜ் குறைஞ்சதா நினைச்சுப்போம். அக்கா, பின்ன என்னக்கா, ஆர்கே பார்த்தா ஒரு பெரிய பணக்கார மாப்பிள்ளை தான் பாப்பாரு. செட்டில் ஆயிரு, நம்ம லைன் கிளியர் ஆயிடும். உன் வேலையை பார்த்துட்டு போறியா ஷாமனா? சரி, நீங்க 2 பேரும் அவசரப்பட்டு என்ன காட்டி கொடுத்துறாதீங்க, புரியுதா? சரிக்கா.